வெல்கம் டு பிரிசி வேர்ல்ட். மார்னிங் முழிச்சு வெளியே வந்து பார்த்தாலே இந்த வியூ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இந்த சைடு திரும்பினா கொய்யாக்கா மரத்தில் 2 கொய்யாக்கா அந்த சன்லைட்டில் பட்டு பார்க்கவே ரொம்ப கோல்டு கலரில் இருந்துச்சு. அப்படியே 2யும் பறிச்சிட்டேன். எங்கள் வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் இதுதான். இதில் தான் என்னோட திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். லோஷன் அப்புறம் பர்ஃப்யூம் இப்படி எல்லாமே இதில் தான் இருக்கும். ஆனால் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, காலியான அப்புறமா அதை தூக்கி போடாமல் இதுலேயே வச்சுப்பேன். பார்க்க அப்போ தான் நல்லா இருக்கும். இதில் நிறைய இது காலியாகவே இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி போட்டுட்டேன். இந்த பெர்ஃப்யூம் பாட்டில்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது, அதனால இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். சரி இல்லைல்லாம் வேண்டான்னு சொல்லி போட்டுட்டேன். வழக்கம் போல் இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால அங்கே கிளம்பிட்டோம். எப்படியும் லேட் ஆகும்னு தெரிஞ்சுதான் வாட்டர் பாட்டில் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஃபைனலாக வந்தாச்சு. இனிமே எனக்கு வேலை வெயிட் பண்ணுறது தான். நான் கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் உள்ளே போய் இருந்தேன். அப்படி இப்படின்னு 1 மணிக்கு போனோம். நாங்கள் 5 மணிக்கு தான் வெளியில் வந்தோம். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் அந்த பானிபூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி எப்படியா சாப்பிட்றணும்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். நல்லா பானிபூரியெல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் அம்மா அங்கே பக்கத்தில் தான் மார்க்கெட் இருக்குது, போயிட்டு வந்துடலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி இங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கெல்லாம் போயிட்டு ஃபைனலாக பேக்கரிக்கு போகிறோம். பேக்கரியிலலாம் போய் பெருசாக எதுவும் வாங்கலை. ஒரு 2 கேக் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் இந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஒரு ஜூஸ் குடித்தேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என் ரியாக்ஷனை பார்க்கும்போதே தெரியாது எந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சுன்னு. வீட்டுக்கு வந்ததும் இன்னொரு ஒர்க் இருந்துச்சு. கடையில் போய் சாமிக்கு வளையல் வாங்கணும். கோயிலுக்கு போகிறதுனால சாமிக்கு வளையல் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி நானும் அம்மாவும் பைக்கில் தான் போனோம். அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். நான் கோயிலுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சரி இன்னைக்கு போகலான்னு சொல்லி போனேன். கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க புதுசாக. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு. கோயிலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் கோயில். கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சு. அப்புறம் கோயிலில் பூஜை விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை விட்டு முடிச்சு அப்புறம் கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.